இது பூரா நீர்பிடி பூரா பட்டாவா? இது கம்மா, இது பட்டாவா? அதானே இது பூரா பட்டா. இந்த லோடு எப்படி வந்துச்சு? மணல் மண் நல்லா கூடாதுன்னு சொல்லி சட்டம் இருக்கு. இந்த மணல் மண் எப்படி வந்துச்சு? எப்படி இவ்வளவு லோடு வந்துச்சு? கிட்டத்தட்ட 5000 லோடு இருக்குமானே? இருக்கு, கூட இருக்கு. எப்படி வந்துச்சு? எப்படி அனுபவிச்சீங்க? இந்த கம்மாய்க்குல பட்டா கொடுக்குது அரசாங்கம். அங்க காட்டுநாயகத்துல மலையடி வரதுல கோயில் ரத்தம் போற போட்டு அங்கிட்டு பட்டா எவனும் கொடுக்கல. அது விஷயம் இல்ல. ஓட்டு கேட்கற மட்டும் பட்டா கொடுப்போம், பட்டா கொடுப்போம், ஓட்ட வாங்கி நம்பிக்கை இருக்கான். ஏஜென்ட் நகர்ல பட்டா வீடு கட்டாம அப்படியே இருக்கான். பதிவு இல்ல கிங்ஸ் வேட்டம். அதே மாதிரி அங்க பூராடங்களும் அப்படிதான். அப்ப இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஆளுங்கட்சி சாதகம் வந்தா யாருக்கு வேணா பட்டா கொடுக்கும். நீர்நிலை இப்படி எங்க வேணா உள்ளே கொடுப்போம். கடல ஒண்ணுதான் அதையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மண் அல்லாத வரை ஆர்ப்பாட்டம்னே நாங்க யாரும் எந்திரிச்சு போக மாட்டோம். நீங்களும் உட்காருங்க பார்த்துக்கோங்க. தப்பு. அந்த மண் எல்லாம் போது சொன்னேன், ஏடா இப்படி வளர்றீங்கன்னு கேட்டேன். தட்டி கேட்போம். இல்லடே அந்த எங்க இருங்க அங்க எல்லாம் போது சொன்னேன், என்னடா கம்மாயை மூக்கி நிப்பாட்டிட்டாங்க, இவன் விமுக்கு பண்றாங்கன்னா அப்ப என்ன தட்டி? என்னடா பட்டா இல்லாத பட்டா கொடுக்காம டெல்லியிலையும் சென்னையிலையும் கடல்ல அடிச்சுங்க. இது எப்படி பட்டா கொடுக்கும்? ஏடா உங்களுக்கு தேவைன்னா பட்டா கொடுப்பீங்க. தாசில் ஒன்று கேட்கணும் படிச்சிருக்கீங்க. எப்படி அதெல்லாம் பார்க்காம இருக்க? நீ என்ன கலெக்டரை கூப்பிடணும்? கலெக்டர் வராது. இல்லை, ஃபேஸ்புக் லைவ் ஓடுது. ஆனால் போடுங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை வந்து விசாரணைக்கு முடிவு பண்ணணும். முடிவு பண்ணாமல் சரி இருக்காது. இவ்வளோ ஏக்கர் இருக்குங்கிற 6 ஏக்கர் சொல்கிறேன். இதுவரையும் கம்மா தண்ணி எப்படி மக்கினா? இவ்வளோ மண் எங்கேருந்து வந்துச்சு? இந்த மண் எங்கேருந்து வந்துச்சு? எங்களுக்கு தந்தைமா தான் மண்ணை எல்லாம் கூட சட்டம் இருக்குது. இந்த மண் எப்படி வந்துச்சு? அதுவும் கம்மாவை ஆக்கிரமிக்கலவர் எப்படி வேலை பார்த்தாங்க? இந்த இடம் வந்து கம்மா இடம். இது எப்படி பட்டா கொடுத்தாங்க? இவ்வளோ மண் அடிச்சிருக்காங்க. இந்த மண் எங்கே அள்ளப்பட்டது? இந்த மண் அள்ளக்கூடாது அப்படின்னு தடை இருக்கப்ப இந்த மண் எங்கே அள்ளப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. போலீஸார் வந்திருக்காங்க. மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுல உட்காந்துருக்காங்க. நீதி கிடைக்கணும், தாசில்தார் பதில் சொல்லணும் அப்படின்றாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இதுக்கு முடிவு சொல்லணும். நீர்நிலை எப்படி ஆக்கிரமிச்சாங்க? ஆமாம், நாங்கள் அதுவரையும் கிளம்ப மாட்டோம். என்ன நடந்தாலும் ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டே இருக்கும். தொடர் போராட்டம். எங்களுக்கு வந்து அவங்க முடிவு சொல்லணும், இல்லைன்னா தொடர் போராட்டம். விதிமீறல் இருக்குன்றீங்க. இது ஃபுல்லாக விதிமீறல் தானே, மனசாட்சி வேணாமனே. பாருங்களேன் எப்படி ரோட்டு வந்து இந்த இவ்வளோ கம்மா இவ்வளோ வருஷம் கிடையாது, எப்படி திடீர்னு மண்ணை போட்டு பட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு யாராவது இது வந்து விதிமுறை இல்லைன்னு யாராவது சொல்லுங்க. பாருங்களேன், அந்த கோயிலுக்கு வந்து இருக்கு. அந்த கோயிலுமே வந்து சாமி கும்பிடல. மற்றபடி அந்த இடத்துல வந்து கட்டணம் கட்ட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இவ்வளோ இடம் இங்கே கம்மா உள்ள இதுவரை மண் எப்படி வந்துச்சு? ஒரு லோடு வந்தாலும் போலீஸ் பயன் போடுது. இவ்வளோ லோடு எப்படி வந்துச்சு? வரட்டும். அப்போ ஆளுங்கட்சி துணையோட என்ன வேணா பண்ணலாமா?